நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நியூ இயர் கரெக்டான டேட்ல தான் கொண்டாடுறோமா? எப்படி மாதங்களையும் வருஷங்களையும் உருவாக்குனாங்க? இந்த மாதங்களுக்கு பேர் யார் வச்சா? ராசி நட்சத்திரம்னா என்ன? அறிவியல் முறைப்படி மார்ச் 2021 நியூ இயர்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தனி கேலண்டர் இருக்கு தெரியுமா? ஏன் தமிழ் கேலண்டருக்கும் ஆங்கில கேலண்டருக்கும் 25 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு? பதில தெரிஞ்சுப்போமா? நிலவு அடிப்படையாக கொண்டது லூனர் கேலண்டர், சூரியன் அடிப்படையாக கொண்டது சோலார் கேலண்டர், நட்சத்திரங்கள் அடிப்படையாக கொண்டது சைடீரியல் கேலண்டர். இந்த ரோமானியர்கள் லூனர் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணாங்களாம். அமாவாசை பௌர்ணமி ஒரு நிலவு கம்ப்ளீட் ஃபேஸஸ் எடுத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 29.5 நாள் ஆகுமா. அப்ப உங்ககிட்ட இருந்தது 10 மாதங்கள், அதாவது மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான். இது 303 நாட்கள் தான். பருவ காலத்துக்கு அது ஒத்து போகாம இருந்திருக்கு. அரசர் லூமா பாம்பலிஸ் பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சில நாட்களை ஏத்தி இறக்கும் 2 மாதங்கள முன்னாடி ஆட் பண்றாரு. அது ஒரு வருஷத்துக்கு 355 நாளா மாறி இருக்கு. இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் லத்தீன் மொழியில 7 8 9 10 னு அர்த்தம். முன்னாடி 2 மாசம் ஆட் பண்ணதுனால மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்த மன்னர் ஜூலியஸ் சீசர் இந்த கேலண்டர்ல சில மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அது எக்ஸாக்ட்டா 365.25 அப்படின்ற மாதிரி செட் பண்றாரு. இதுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது எகிப்தியர் ஃபாலோ பண்ற சோலார் கேலண்டர் தான். அவங்களும் 365.25 தான் ஃபாலோ பண்றாங்க. 365 நாள் ஓகே. இந்த காலாண்டு என்ன அப்படினா அப்பதான் பருவ காலங்கள் சரியா வந்திருக்கு. இதத்தான் 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் வருஷமா கனெக்ட் பண்றோம். இதே கிட்டத்தட்ட 1500 வருஷமா ஃபாலோ பண்றாங்க. அப்பதான் சில பிரச்சனைகள் வருது. இந்த ஈஸ்டர் சண்டே பௌர்ணமியில வரணும், குட் ஃப்ரைடே கரெக்ட்டா ஃப்ரைடேல வரணும். இது எல்லாமே 10 நாள் தள்ளி போகுது. அப்பதான் 13ஆம் கிரிகோரி போப் இட்டாலியன் ஆஸ்ட்ரோமரை வச்சு இந்த கேலண்டர்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாரு. ஜூலியஸ் சீசர் உருவாக்குனது 365 நாள் புள்ளி 25, கிரிகோரி உருவாக்குனது 365 நாள் புள்ளி 242. சின்ன டிஃபரண்ட் தான். கிட்டத்தட்ட 11 நிமிஷம் டிஃபரண்ட் ஆயிருக்கு. 11 நிமிஷம் மாதிரி கிட்டத்தட்ட 1500 வருஷம் அப்படினா 11.25 நாளா கணக்கிடா இருக்கு. சரி 1582வது வருஷம் அக்டோபர் 4 அன்னைக்கு இந்த கிரிகோரியன் கேலண்டரை அறிமுகப்படுத்துறாரு. 4th அக்டோபருக்கு மறுநாள் 15th அக்டோபர். நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல, காலப்போக்குல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரோம் ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி அப்படிங்கறனால ஜனவரி பிப்ரவரி ஆட் பண்ணதுனால ஜனவரி தான் புத்தாண்டா கொண்டாடுறாங்க. சரி இந்த மாதங்களுக்கு பெயர் காரணம் என்ன? ஜனவரி அப்படிங்கிறது ஜானஸ் என்ற ரோமானிய கடவுள் பேரு. பிப்ரவரி ரோம திருவிழாவான பிப்ரோரியஸ நினைவா வச்சது. மார்ச் மரிசியஸ் பேர் ரோம கடவுளோட பேரு. ஏப்ரல் என்ற லத்தீன் மொழி தான் ஏப்ரலா மாறுது. மேயஸ் என்ற கிரேக்க பெண் கடவுளோட பேரு. ஜூன் ரோம கடவுளான ஜூனோட பேரு. அப்புறம் ஜூலை ஜூலியஸ் சீசரோட பேரு. ஆகஸ்ட் அகஸ்டியஸ் சீசரோட பேரு. செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 7 8 9 10 அப்படின்ற லத்தீன் மொழியோட பேரு. ஏன் தமிழ் கேலண்டர்ல 25 டேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம தமிழ் கேலண்டர் நட்சத்திரங்களை மையமா கொண்ட சைடீரியல் கேலண்டர் ஃபாலோ பண்ணாங்க. நம்ம பூமியை சுத்தி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல 27 நட்சத்திரங்கள் எடுக்கிறாங்க. அது ஒரு அடையாளத்துக்காக 12 தொகுதிகளா வடிவமைக்கிறாங்க. அது ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. தேல் மாதிரி, ஆடு மாதிரி, சிங்கம் மாதிரி. இதுதான் 12 ராசிகளா பாக்குறோம். இந்த பூமி அமைப்பு எப்படியானது? நம்ம பஸ்ல போறப்ப மரங்கள் எவ்வளவு ஃபாஸ்டா நகருது, அதே தூரமா இருக்கிற மலைகள் கொஞ்சம் ஸ்லோவா நகருது. கரெக்ட்டா? இந்த பூமி சூரியனோட பக்கத்துல இருக்கறனால டே அண்ட் நைட் சீக்கிரமா வந்துருது. பட் இந்த 27 நட்சத்திரங்களும் தூரமா இருக்கிறதுனால 12 தொகுதிகளா பிரிச்சு அது மாதங்களா கணக்கிடு பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் கடகத்துல இருக்குன்னு வைங்களேன். அடுத்த வருஷம் அதே டைமுக்கு கரெக்ட்டா சூரியன் அதே கடகத்துக்கு வரும். இதத்தான் ஒரு வருஷமா கணக்கிடு பண்ணாங்க சைடீரியல் கேலண்டர்ல. இந்த 12 ராசிகள் தான் 12 மாதங்களா மாறுது. அதாவது மேடம் சொல்லப்படுற மேசத்துல எப்ப அந்த சூரியன் வருதோ அதுதான் ஒரு வருஷத்தோட தொடக்கமாவும் சித்திரை 1ஆவும் கணக்கிடு பண்றாங்க. அறிவியல் முறைப்படி மார்ச் 2021 தான் வசந்த காலங்கள் தொடங்குது. அதத்தான் புத்தாண்டாவும் ஒரு காலத்துல கொண்டாடி இருக்காங்க. பட் இந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்ட சைடீரியல் கேலண்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. எத்தனையோ வகையான கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்ணாலும் இந்த சூரியனை மையமா கொண்ட சோலார் கேலண்டர்ல தான் பருவ காலங்கள் சரியா மேட்ச் ஆயிருக்கு. நிலவு அடிப்படையாக கொண்ட கேலண்டர் 355 நாள் தான் இருந்திருக்கு. இதனால தான் லூனர் கேலண்டரை மையமா கொண்ட இஸ்லாமிய கொண்டாட்டங்கள் ரம்ஜானே எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு வருஷமும் 11 நாள் டிஃபரன்ஸ்ல தான் வந்துட்டு போகுது. இந்த தமிழ் கேலண்டருக்குள்ள 25 நாள் டிஃபரன்ஸ் சொல்றேன். நட்சத்திரங்கள் அடிப்படையாக கொண்ட இந்த சைடீரியல் கேலண்டர்ல 20 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கு. அதுவே கிட்டத்தட்ட 2000 வருஷம் வந்தா 25 நாள் டிஃபரன்ஸ் வந்துருச்சா? அதான் இந்த மார்ச் 2021 சித்திரை 1 பிறக்குது அப்படின்னு சொல்லி புத்தாண்டு ராசி பலன்களா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சூரியன் மேசத்துக்கு வந்துருச்சுன்னு. இப்போ கூட பாருங்க மார்ச் 2021 எக்ஸ்ட்ராவா 25 நாள் ஆட் பண்ணோம் அப்படினா ஏப்ரல் 14 சித்திரை 1 வந்துரும். 25 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அறிவியல் முறைப்படி மார்ச் 2021 தான் புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு சரியான நேரம். குளிர்காலத்துல உயிரினங்கள் எல்லாமே உறைஞ்சு போயிருக்கிற டைம்ல வசந்த காலம் தொடங்குது. இந்த மார்ச் 2021 தான். அதனால தான் சித்திரை 1 தான் புத்தாண்டா முன்னாடில இருந்தே கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்க்கு ஒரு கேலண்டர் இருக்கு. இந்தியா குடியரசானதுக்கு அப்புறமா அப்போ உள்ள பிரதமர் நேரு கிட்ட கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இந்த கேலண்டரை ரீஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. பிகாஸ் ஒரே மத விழாக்களுக்கு 2 நாள் லீவ் வருது. இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கு. அப்பதான் ராஷ்ட்ரியா பஞ்சாக் அப்படின்ற இந்தியன் கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வமான கேலண்டரை வெளியிடுறாங்க. அதுபடி மார்ச் 2021 தான் இந்தியாவோட புத்தாண்டா அறிவிக்கிறாங்க. இந்தியன் கெசட்லயும் ரெக்கார்ட் பண்றாங்க. இப்போ இந்த மாதங்கள், வருஷங்கள், நிமிஷங்கள் எப்படி எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இதுலயே நிறைய ஜெனரல் நாலேஜும் இருக்கு. இந்த புத்தாண்டு ஏன் கொண்டாடுறோம்? நம்ம லைஃப் எப்பவுமே ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு புதிய தொடக்கம் இருந்துச்சுன்னா திருப்பி நியூவா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ இயர் எல்லாமே கொண்டாடுறோம். எனவே ஒரு காரணத்தோட தான் எல்லாமே அமைச்சிருக்காங்க. இனிமே தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுவோமே. மை டியர் மக்களே, இந்த வருஷம் எப்பவும் போல உங்களுடைய முகத்துல புன்னகை பூக்கட்டும். ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா இருப்போம் எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியா இருப்போம்.